என்னை சுமப்பதனால் இறைவா. நீங்க இருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லே இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கார். லண்டன் யூகேயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க கர்த்தர் தாமே அவருக்கு கூடாக எடுத்து வரப்போகிற வாக்கு தீர்க்க தரிசன வசனங்களுக்காக வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்ட ஒருவர் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும் மறுவலைப்பிலே கேட்க போன்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு இந்த வேளையில் இந்த ஊழியரை வரவேற்போம். பாஸ்டர் ஆண்டனி சில்லே இப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க பாஸ்டர். ஆமேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். ஆனால் தான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் எப்படி அந்த இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்கிறோம் என்றால், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இன்றைய நாளிலும் கற்றுக்கொள்வோம். நிச்சயமாய் தேவனுடைய மகிமை விளங்கும், உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கும், வீட்டிக்கப்பட்டிருப்போம். ஆமென். வார்த்தைக்காக ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இது உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறதாய், காட்டுகிறதாய், நாட்டுகிறதாய், விடுதலை ஆக்கிறதாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை செய்ய வேண்டியதை செய்யாமல் உம்மிடத்தில் திரும்பி வராது. ஆகவே இன்றைய நாளிலே உம்முடைய வார்த்தை செய்ய போகிற, உயிர்ப்பிக்கிற, கட்டுகிற, நாட்டுகிற காரியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆமென். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல. தேவனுடைய வார்த்தை வல்லமை என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வந்தோம். ஏனென்றால் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இருந்து பார்த்தோம். அதாவது தேவனுடைய சர்வாயுதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றால் தேவனுடைய வல்லமையை எடுத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய வல்லமை மூலமாய் செயல்படுங்கள் என்பதாக அர்த்தம். அதிலே நாங்கள் பார்த்து வந்தோம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் என்ன என்று சொல்லி. அதிலே இன்னொரு சர்வாயுத வர்க்கம் என்ன என்றால், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்கள், உபயோகியுங்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அர்த்தம். ஆகவே தேவனுடைய சர்வாயுதம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பெரிதான ஆவிக்குரிய பட்டயம் தேவனுடைய வார்த்தை. ஆகவே தேவனுடைய வார்த்தையை எந்த இடத்திலெல்லாம் நாங்கள் விசுவாசித்து பேசுகிறோமோ அந்த இடத்திலே அந்த வார்த்தை நீங்களாய் அல்ல, மாமிசமாய் அல்ல, ஆவியின் பட்டயமாய் தேவ வல்லமையாய் செயல்படுகிறது. இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறார்கள், ஆனால் இது தேவனுடைய வல்லமை. நான் பேசுகிற வார்த்தை தேவனுடைய வல்லமை. நான் பேசுகிற வார்த்தை தேவனாக இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். ஆகவே நாங்கள் பேசுகிற வார்த்தை, விடுதலைக்காக நாங்கள் பேசுகிற வார்த்தை, மற்றவர்களை எழும்ப பண்ணும்படிக்கு நாங்கள் பேசுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. எது தேவனுடைய வார்த்தை? எது சத்துருடைய வார்த்தை? யாரையாவது அழிப்பதற்காக, வேதனைப்படுத்துவதற்காக, துன்பப்படுத்துவதற்காக, அவர்களுடைய சமாதான சந்தோஷங்களை அழிப்பதற்காக, சுட்டி காட்டுவதற்காக என்றால் குற்றப்படுத்துவதற்காக, இப்படியெல்லாம் நாங்கள் பேசுவோமானால் அது தேவனுடைய வார்த்தை அல்ல. பிசாசானவன் இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறவனாயிருக்கிறான்.
ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? கட்டுகிறது, நாட்டுகிறது, உருவாக்குறது, ஆமென், சுத்திகரிக்கிறது. ஆகவே எது தேவனுடைய வார்த்தை, எது பிசாசனுடைய வார்த்தை என்றால், ஒருவனை அழிக்கும்படிக்கு பேசப்படுகிற வார்த்தைகள் பிசாசனுடைய வார்த்தைகள். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. ஆமென். அது ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. ஆமென். அதனால் தான் நாங்கள் பார்த்தோம், யோவான் 6 அதிகாரம் 23 ஆவியே உயிர்ப்பிக்கிறது. தேவ ஆவியானவர் எப்பொழுதும் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். தேவ வசனம் ஆவியாக இருக்கிறது. அது எப்பொழுதும் உயிர்ப்பிக்கிறதாயிருக்கிறது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது. மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நாங்கள் மாமிசத்திலே ஐம்புலங்கள் மூலமாய் ஏதோ ஒரு காரியத்தை அறிந்து நாங்கள் பேசுவோமானால் அது ஒன்றுக்கும் உதவாது. மாமிச சிந்தை, மாமிச பேச்சு மரணத்தை கொண்டு வரும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிற, கவனியுங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும், கவனியுங்கள், அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? ஆவியா இருக்கிறது என்றால் மாமிச வல்லமையை பார்க்கிலும் 1000 மடங்கு வல்லமை உள்ள தேவ வல்லமையா இருக்கிறது. அது ஜீவனை கொண்டு வருகிறது. மரித்தவைகளை எல்லாம் உயிர்ப்பிக்கிற தேவ வார்த்தையாய், தேவ வல்லமையாய் இருக்கிறது. ஆமென். இருக்கும் அல்ல, இருக்கிறது. அப்ப தேவ வார்த்தையை, தேவனுடைய வாக்கு தத்தங்களை நான் இது தேவனுடையது என்று சொல்லி நான் பேசினான், தேவனே பேசுகிறார் என்பதாக நான் விசுவாசித்து பேசினால் அது தேவ வல்லமையாக என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதா இருக்கிறது. ஆமென். மத்தேயு 4 அதிகாரம் 4 இப்படியாக சொல்லுகிறது, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். கவனியுங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை உயிர்ப்பிக்கிறது, என்னை விடுவிக்கிறது, என்னை கட்டுகிறது, நாட்டுகிறது, ஆசீர்வதிக்கிறது. ஆமென். எல்லா விதத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறது. கவனிங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், வாழ்ந்திருப்பான். ஆமென். மரிப்பான் அல்ல, சுகவீனமாய் இருப்பான் அல்ல, வேதனையோடு இருப்பான் அல்ல, துன்பத்தோடு இருப்பான் அல்ல, பிழைப்பான், வாழ்ந்திருப்பான், விடுதலை ஆக்கப்பட்டிருப்பான், சுகமாக்கப்பட்டிருப்பான், பலன் அடைந்திருப்பான். ஆமென். ஒவ்வொரு வார்த்தையும் என்று சொன்னால் தேவன் நம்மை நோக்கி, உனக்கு இது நடக்காது, உனக்கு இது கிடைக்காது, நான் செய்ய மாட்டேன், நீ அழிந்து போவாய், உனக்கு சுகயினம் வரும், உனக்கு இதெல்லாம் நான் தான், இப்படியாக பேசுகிறவர் அல்ல. இவைகள் கிறிஸ்துவுக்கு முன்பாக நடந்த காரியங்கள். ஏனென்றால் அவர்களுடைய பாவத்துக்கான சம்பளம் என்ன செய்யப்படவில்லை? முழுமையாக செலுத்தப்படவில்லை. மாத்திரமல்ல, அவர்களுடைய அவவிசுவாசங்கள் அநேக காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தது. ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்து இயேசு நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தபடியினால் இப்பொழுது அவருடைய வார்த்தை நமக்கு நன்மை செய்கிறதா இருக்கிறது. ஆமென். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற எல்லா வார்த்தையும் எங்களை உயிர்ப்பிக்கிறதாய், எங்களை கட்டுகிறதாய், எங்களை நாட்டுகிறதாய், எங்களை சுத்தமாக்குறதாய் இருக்கிறது. ஆமென். கவனியுங்கள், யோவான் 15 அதிகாரம் 3 8 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். ஆமென். கவனிங்கள், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அறியும் பொழுது நாங்கள் சுத்தமாக்கப்படுகிறோம். ஏனென்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விடுவித்தேன், நான் உனக்கு பரிசுத்தமா இருக்கிறேன், நான் உன்னுடைய நீதியா இருக்கிறேன், நான்
உன்னுடைய ஞானமாயிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது சத்துருடைய கிரிகைகள், நீ படிக்க மாட்டாய், உன்னால் செய்ய முடியாது, உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது, உன்னால் ஜெயிக்க முடியாது, உன்னால் சுகையினம் அடைய முடியாது என்றிருக்கிற தவறான சத்துருவனுடைய எண்ணங்கள் நிர்மூலமாக்கப்படும். அதிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்படுவோம். ஆமென். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, நான் உங்களுடைய வாழ்க்கையிலே பேசினதினாலே, அல்லது என்னுடைய வாக்கு தத்தங்களை நான் உங்களுக்கு கொடுத்ததினாலே, நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையின்படி, அவருடைய உபதேசத்தின்படி நாங்கள் சுத்தமாய் இருக்கிறோம், இருப்போம் அல்ல. என்னுடைய வார்த்தையினால், நம்முடைய கிரிகையினால் அல்ல. இன்றைக்கு நாங்கள் கிரியை செய்ய போகிறபடினால், எப்படியாவது என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று கிரியை செய்கிற போகிறபடினால் நாங்கள் விசுவாசத்தை அவமாக்குறோம். தேவன் செய்து முடித்ததை அவமாக்குறோம். இது கிரியை செய்கிறது அல்ல, விசுவாசித்து நடப்பது. ஆமென். விசுவாசித்து கிரியை செய்வது, விசுவாசிக்காமல் கிரியை செய்வதும் உண்டு. அல்லது என்னை விசுவாசித்து கிரியை செய்வது, அல்லது தேவனை விசுவாசித்து கிரியை செய்வது. என்னை விசுவாசித்து கிரியை செய்தால் ஃபெயில் ஆவேன். ஆனால் தேவன் செய்து முடித்தார் என்று விசுவாசித்து நான் கிரியை செய்தால் நிச்சயமாய் வெற்றியை பெற்றுக்கொள்வேன். ஆமென். நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினாலே, உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். நீங்கள் அதிகமாய் உபவாசம் இருந்ததினால் சுத்தமாயிருக்கிறேன், நீங்கள் அதிகமாய் ஜெபித்ததினால் சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லப்படவில்லை. நீங்கள் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள் என்றால் அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அவருடைய வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டால் நாங்கள் அவரில் நிலைத்திருக்கிறோம், அவர் எங்களில் நிலைத்திருக்கிறார். கொடியானது திராட்சை தடையில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், அவரை நம்பாவிட்டால், அவருடைய வார்த்தையை நம்பி செயல்படாவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப நாங்கள் சுயமாய் கிரியை செய்யக்கூடாது. ஒரு சபை கட்டுவதா இருந்தாலும், ஒரு ஊழியம் செய்வதா இருந்தாலும், ஒரு இடத்திலே நாங்கள் ஜெபிக்கிற காரியமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவை மாத்திரம் நம்பி நான் செயல்பட வேண்டும். 4 விசுவாசிகள் இருக்கிறார்கள், இவரிடத்திலே கொஞ்சம் காணிக்க தசமாத்தை வாங்கி எப்படியாவது ஒரு சபையை கட்டுவோம் என்று நினைத்தால் அது மாமிசம். ஆனால் மாறாக இயேசு சகலத்தையும் செய்து முடித்தார் என்று சொல்லி நான் செயல்படுவேனானால், என்னுடைய தேவைகளுக்காக நான் அரைக்கதவை சாத்தி நான் தேவனிடத்திலே கேட்பேன், அவர் எனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். ஆமென் என்று சொல்லி நாங்கள் செயல்படுவோமானால் அவரை நம்பி செயல்படுகிறோம். ஆகவே நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் எண்ணி நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொன்னால் விருத்தி அடைய மாட்டோம். எண்ணத்திலே முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. மாமிசத்திலே விருத்தி அடைவது விருத்தி அல்ல. இப்ப நீங்கள் பார்த்தீர்களானால் அநேக கோயில்கள், எல்லா இடமும் கோயில் கட்டுகிறார்கள். இங்க லண்டன்ல ஈஸ்டாம் என்ற இடத்துல சந்திக்கு சந்தி, மூளைக்கு மூளை கோயில், அப்படியெல்லாம் அது மாமிசத்தில் கட்டுவது. புட்டபர்த்தி இந்தியாவிலே கட்டி இருக்கிறார்கள், மாமிசத்திலே கட்டுகிறார்கள். அதனால் அவர்கள் விருத்தி அடையாமல் இல்லை, ஆனால் சரியான வழியிலே விருத்தி அடையவில்லை. தேவனுக்குரிய காரியங்களிலே நாங்கள் விருத்தி அடையவில்லை. கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்வது தேவனுக்குரிய கனியை குறித்து பேசுகிறார், மாமிச கனியை குறித்து பேசவில்லை. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தார். கவனிங்கள், தேவன் எப்படி எங்களில் நிலைத்திருக்கிறார் என்றால், நாங்கள் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் எங்களில் நிலைத்திருக்கிறார். அவர் செடியாக இருக்கிறார். அந்த செடியை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த செடியோடு நான் இணைக்கப்பட்டிருப்பேனானால் அந்த செடியிலிருந்து வர வேண்டிய சகல ஆசீர்வாதமும் ஜீவனும் பலனும் கனியும்
எனக்கு கிடைக்கும். நான் ஆட்டோமேட்டிக்காய் கனி கொடுக்கிறவனாய் இருப்பேன். ஆமென். அப்ப இவைகள் தேவனுடைய கரத்திலே இல்லை. தேவன் எங்களுடைய கரத்திலே தான் இவைகள் இருக்கிறது என்பதை பலவாட்டி பலவிதமா இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திராவிட்டால் அவன் மிகுந்த கனிகளை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்ப நான் எப்படி மிகுந்த கனிகளை, தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க முடியும் என்றால் அவருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டு செயல்படுவேனானா. வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ இலவசமாய் பெற்றுக்கொண்டால் இலவசமாய் கொடு என்று சொல்லும் பொழுது நான் அதை நம்பி செயல்பட்டால் நிச்சயமாய் தேவன் எனக்கு தேவையானதை நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே எனக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி நான் அதிகமாகவே பெற்றுக்கொள்வேன். ஆமென். கவனிங்கள், ஒருவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியைப் போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகள் சின்ன சின்ன வருத்தங்களில் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? மறித்து போகிறார்கள். பல வியாதிகள் அவர்களை மேற்கொள்ளுகிறது. பல பிரச்சனைகள் அவர்களை மேற்கொள்ளுகிறது. சமீபத்திலே நான் கேள்விப்பட்டேன், ஞானசானம் எடுத்தார்கள். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னென்றால், நீ ஞானசானம் எடுத்தபடியினால் பிசாசு உன்னை சும்மா விட மாட்டான், உன்னை கலைப்பான், உன்னை வேதனைப்படுத்துவான், துன்பப்படுத்துவான், உனக்கு பிரச்சனையில கொண்டு வருவான் என்று அங்க சொல்லப்பட்டது. அதை அவர் விசுவாசித்தபடியினால் ஞானசானம் எடுத்து அடுத்த நாளே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்படியாக தவறாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவன் என்னோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் பிசாசு என்னை தேடி வரும், பிசாசு என்னை அடிக்கும், என்னை கொல்லும் என்பதாக நாங்கள் என்ன செய்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம், பிசாசுக்கு கதவை திறந்து விடுகிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னோட இருந்தால் நீ கனி கொடுக்கிறவனாய் இருப்பாய். எந்த ஒரு சாவும் உனக்கு மரணமும் உனக்கு வர முடியாது, உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்ப ஜெபத்தை குறித்து தேவன் இங்கே பேசுகிறார். கவனிங்க. அப்ப அவருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அந்த வார்த்தையை நம்பி கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றால் அதை நம்பி ஜனங்களிடத்திலே கேட்பதல்ல, தேவனிடத்திலே கேட்பது, தேவனை நம்பி பேசுவது. ஒரு சுகையினம் இருக்கென்று சொன்னால் தேவனுடைய தழும்புகளினாலே நீ இப்பொழுதே குணமாவாயாக என்று பேசுவது. அவருடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையின்படி பேசுவது. அப்பொழுது தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்போம். என்னத்துக்காக நாங்கள் அதை கட்டளையிடுகிறோமோ, ஜபிக்கிறோமோ, அது அப்படியே நடக்கும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் கட்டளை எடுக்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், அப்ப தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்? மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். அப்ப தேவனுடைய சீஷர்கள் என்ன செய்வார்கள்? மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாயிருப்பார்கள். வேதனை, துன்பம், வறுமை, பற்றாக்குறை, மிகுந்த கனிகள் என்றால் இவைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. வேதனை, துன்பம், கண்ணீர், கவலை, பற்றாக்குறை, அடிகள், உதைகள், இவைகள் எல்லாம் கனிகள் அல்ல. அப்ப மிகுந்த கனிகளை கொடுப்பார். அப்ப கவனியுங்கள், மிகுந்த கனி
எப்படி கொடுப்பது? தேவ வசனத்தின் மூலம் நடக்கிறபடினால், தேவ வசனத்தை நாங்கள் விசுவாசித்து பேசுகிறபடினால் பிசாசின் கிரிகளை நிர்மூலமாக்குகிறோம். பிசாசு நமக்கு கிட்டே வர முடியாது. ஏனென்றால் தேவ வசனம் தேவ வல்லமையாக தேவனாக அது செயல்படுகிறது. கவனிங்க, யோசுவா 1 8 வசனம், இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவு பகலும் ஜெபித்துக் கொண்டிரு என்று எழுதப்படவில்லை. கவனிங்க, இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. தியானம் more powerful. தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார்? தியானி, என்னுடைய வார்த்தையை நினைத்து கொண்டே இரு. ஆமென். அதையே நினைத்துக்கொள். அப்ப அதிகமா தேவனுடைய வார்த்தையை நான் வாசித்து அதையே நான் தியானிக்கும் பொழுது அது தேவ வல்லமையாக, பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குற வல்லமையாக அது செயல்படுகிறது. பிசாசு தோல்வியை கொண்டு வர முடியாது. கவனிங்கள், அப்படி நீ இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று என்ன இருக்கிறது? தமிழில இருக்கிறது, ஆங்கிலத்துல you will have good success. அப்ப வெற்றி உள்ள வாழ்க்கை எங்க இருக்கிறது? தேவ வசனத்தை அதிகமாய் நான் தியானிக்கிறபடியினால், தேவ வசனத்தை அதிகமாய் தியானிக்கிறபடியினால் நான் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். அதிகமாய் விசுவாசிக்கிறபடியினால் அதிகமாய் அவைகளையே நான் பேசுகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் வார்த்தைகளை பேசுகிறேன். அதனால் நான் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவனாய் இருக்கிறேன். புத்திமானாய் நடந்து கொள்ளுகிறேன். ஆமென். சங்கீதம் 1 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். கவனிங்கள், இரவு பகலாய் ஜெபிக்கிறவன் அல்ல. நீங்கள் இரவு பகலாய் சரியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டுமானால் முதலாவது தேவ வார்த்தையை அதிகமாய் நீங்கள் தியானிக்க வேண்டும். எவ்வளவுக்கு நீங்கள் தியானிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் வல்லமையாக அதிகாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். அப்ப இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்ப கவனிங்கள், எதுவுமே தடைப்படாது, தாமதிக்காது. தன் காலத்தில் தன் கனியை தந்து, தாமதம் இல்லை. இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். இலை உதிர முடியாது என்றால் பிசாசு அங்கே கிரியை செய்ய முடியாது. தேவனுடைய வசனம் எங்கே இருக்கிறதோ, எங்கே தேவனுடைய ஜனங்கள் தேவ வசனத்தை தியானிக்கிறார்களோ அங்கே பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. பிசாசு அங்கே கிரியை செய்ய முடியாது. இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றால் பிசாசு தடை கொண்டு வரவே முடியாது. ஆமே. அப்ப சரியான வார்த்தைகளை எடுத்து என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தியானிக்க வேண்டும். தவறான வார்த்தைகளை வைத்து தியானிக்க கூடாது. அதுதான் நாங்கள் விடுகிற பெரிய தவறு. இன்று நான் உனக்கு உபாகமம் 28 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன்னுடைய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய வார்த்தையை உண்மையாய் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். அவருடைய வார்த்தையை முழுமையாய் நம்பி செயல்படும் பொழுது நாங்கள் மேன்மை உள்ள ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் சொல்லுகிறது அப்படியாகும். பிசாசை பார்த்து வெளியேறு, சுவையினத்தை பார்த்து வெளியேறு என்றால் அப்படியே ஆகும்.
நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து இப்பொழுது சொல்லப்படும் செவி கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் பேசும் பொழுது அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்ப வசனத்தை தியானிக்கிறவனாய் விசுவாசிக்கிறவனாய் அதையே பேசுகிறவனாய் நான் இருக்கும் பொழுது என்ன செய்யப்படுகிறதாம்? நீ பட்டணங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையாகிய உன் மிருகங்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப ஆசீர்வாதத்திலே எந்த தடையும் இருக்காது. உன் கூடையும் மார்பசுகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப வீட்டில் உள்ள பொருள்கள் கூட என்ன செய்யப்படுது? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போயிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கவனியுங்கள், உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியா உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்றால் பிசாசு மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்ப அங்க சாபம் இல்லை, குறைவில்லை, தடைகள் இல்லை, தாமதங்கள் இல்லை, வேதனைகள் இல்லை, துன்பங்கள் இல்லை. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப நீங்கள் இருக்கிற தேசத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழியில் நடக்கும் பொழுது என்றால் அவரை நம்பி நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பரிசுத்தமாக நிலைப்படுத்துகிறவர் கர்த்தர். அவர் என்ன செய்திருக்கிறாராம்? அவர் ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்றால் ரெவரண்ட் மரியாதை செலுத்துவார்கள். ஆமென். அப்ப இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறதாம். ஏன்? அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. சத்துருவின் கிரிகளை நிர்மூலமாக்குறது, சாபங்களை இல்லாமல் பண்ணுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியையும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எதையுமே தேவன் மாற்றவில்லை. இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமேன் என்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காய். பாருங்க எப்பேற்பட்ட ஆசீர்வாதம். இவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள் இவைகள் எல்லாம் நம்மை வந்து மேற்கொண்டு விட்டன. ஆகவே அவரை விசுவாசித்தான். தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று அவரை விசுவாசித்தால் இவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளுகின்றன. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கொள்ளவும் அவர்களின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகும். ஆமென். அப்ப கவனிங்கள், மேன்மையான மகிமையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கவனிங்கள், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவார். இதை ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு செய்து முடித்திருக்கிறார். அவரோடு கூட நம்மை எழுப்பி
அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரவும் பண்ணியிருக்கிறார். ஆமென். அப்ப ஏற்கனவே இவைகள் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. ஆகவே நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளுகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப இவற்றை நாங்கள் விசுவாசிப்போமானால், எப்படி நாங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால், விசுவாசிப்பதனால் மாத்திரமே. நாங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். அப்ப எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே ஏற்கனவே ஆசீர்வதித்து இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள், அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை எல்லாரும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு இருக்கிறது. நாம் கிரியை செய்து பெற்றுக் கொள்வதில்லை. அவரை விசுவாசித்து, அவர் நம்மோடு தான் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து, ஆமென், அதை நாங்கள் அறிக்கை பண்ணுவோமானால் இந்த ஆசீர்வாதங்கள் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து மூலமாய் அவைகள் புறப்பட்டு வந்து நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தேசத்தை மேற்கொள்ளும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை அனுதினமும் நேசித்து அனுதினமும் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஏனென்றால் அந்த வார்த்தை தான் எங்களுக்கு விசுவாசத்தை ஏற்படுத்துகிறது. நீ செய்து முடித்த யாவற்றை நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே நாங்கள் விசுவாசித்து பேச முடியும். நாங்கள் பேசும் பொழுது அவைகள் வந்து நம்மை மேற்கொள்ளுகின்றன. இவைகள் எல்லாம் ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவற்றை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அவற்றை விசுவாசித்து பேசத்தக்கதாக நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். வேதத்தின் மீது பெரிதான வாஞ்சை, இது தேவனுடைய வார்த்தை, இது பொக்கிஷம், இது உயில், இது எங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட பத்திரமாயிருக்கிறது. தேவன் செய்து முடித்த யாவும் இவற்றுக்குள் இருக்கிறது. எனக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்து அவற்றை தேவன் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை படிப்பதன் மூலமா அதை நான் பெற்றுக்கொள்வேன். அதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் என்று சொல்லி விசுவாசிப்பார்களாக. வசனத்திலே இன்னும் அதிகமாய் உண்டு கட்டப்படுவார்களாக, நாட்டப்படுவார்களாக, எழுந்து பிரகாசிப்பார்களாக. எல்லா ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரந்தானே உடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you, Pastor. ஆமென். ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறுவலைப்பிலே செல்லுகின்ற பொழுதும் யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் கூடாக பார்க்க போகின்ற கேட்க போகின்ற நேரத்திலும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூடாக உங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஊழியரையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன். God bless you, Pastor. ஆமேன், ஆமென். ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள்